அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று ஒரு குறள். அதிகாரம் 42. கேள்வி. குறள் எண் 412. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் என்கிறார் தெய்வப்புலவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செவிக்கு கேள்வி செல்வமாகிய உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் கொடுக்கப்படும் என்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு சிறந்த தமிழறிஞர் பேசிக்கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு, நம் நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் செயலாளர், தமிழ் பேராசிரியர், பட்டிமன்ற நடுவர், வெள்ளித்திரை சின்னத்திரை நடிகர், இப்படி பன்முகை திறமை கொண்ட கலைமாமணி முனைவர் மரியாதைக்குரிய கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் பட்டிமன்றத்தில் நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நகைச்சுவை பேச்சு நாம் கேட்கும்போது அதுதான் செவிக்கு உணவு. அந்த செவிக்கு உணவு இல்லாத போது நாம் வயிற்றுக்கும் சிறிது கொடுக்கலாம் என்கிறார் தெய்வப்புலவர். அப்போ கேள்வி செல்வத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலில் கல்வி செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அடுத்து கேள்வி செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நேற்று கூட வெள்ளி விழா கண்ட தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சிலையை மாண்புமிகு தமிழக முதல்வர் திறந்து வைத்துள்ளார் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். அந்த அளவுக்கு அது மட்டுமல்ல, அந்த பாலத்தை விவேகானந்தர் பாறைக்கும் நம்முடைய திருவள்ளுவர் பாறைக்கும் இடையிலே ஒரு கண்ணாடி பாலம் அமைத்து திறந்து வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு தமிழகத்தில் அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு மற்றவர்களும் தொடர்கிறார்கள், புகழ்ந்து நம்முடைய தெய்வப்புலவரை புகழ்கிறார்கள். தெய்வப்புலவருக்கு ஒரு நல்ல வடிவம் கொடுத்துள்ளார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. இந்த விஷயத்தில் தமிழக அரசை பாராட்ட வேண்டும். தெய்வப்புலவர் அற்புதமாக நம்முடைய கேள்வி செல்வத்தை எடுத்துரைக்கிறார். மேலும் மீண்டும் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம். நன்றி. நாளை மீண்டும் அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம்.